குரூப் 2 மெயின்ஸில் 40 மார்க் எங்கேருந்து தான் வருது? ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் வருது. குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நமக்கு எவ்வளவு மார்க் வருது? 100 மார்க்ஸ் வருது. இது இரண்டுக்குமான ஒற்றுமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸாக இருக்கட்டும் குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும் இரண்டத்தையும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் இங்கே 2 சிலபஸையும் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். குரூப் 2ல கொடுத்துருக்கக்கூடிய அதே சிலபஸை எந்த விதமான லெட்டர் சேஞ்சஸும் இல்லாமல் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். குரூப் 1க்கான சிலபஸையும் எந்த விதமான லெட்டர் சேஞ்சஸும் இல்லாமல் உங்கள் கண்ணு முடி காமிச்சிட்டேன். நம்மளுடைய புரிதலுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் குரூப் 2ல எப்படி கவர் ஆகுது குரூப் 1ல எப்படி கவர் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே குரூப் 1 100 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால இது குரூப் 1. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே குரூப் 2 40 மார்க்ஸ் இதுலேருந்து கேட்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே டார்க்கர் சைடாக நான் கிரே கலரில் ஃபிட் பண்ணியிருக்கேன்ல, இந்த கிரே கலர் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் டெலிபரேட்டாக குரூப் 2 மெயின்ஸில் இருக்காது. திரும்பியும் புரிஞ்சுக்கிங்க, இந்த வார்த்தைகள் டெலிபரேட்டாக இருக்காது. இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அதே லெட்டரால் இங்கே வந்து ஃபில்லப் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட், ஃபஸ்ட்டு எவ்வளவு அந்த மாதிரி கிரே ஷேட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 இதுதான் நம்மளுடைய கிரே ஷேட் இருக்கிறதுக்கான ஏரியா. அப்போ இந்த கிரே ஷேட் வந்து சிலபஸோட ஒத்து போலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குரூப் 1 மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல 60% ஆஃப் த சிலபஸ் ஒத்து போகுது அப்படிங்கிறது உண்மை. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? குரூப் 1 மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் படித்தா உங்களால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அடுத்து 130 கேள்விகளுக்கு மேலே நான் குறிச்சிருக்கேன் சார், நான் மெயின்ஸ் படிக்கணுமா வேணாமான்னு ஒரு தடுமாற்றம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படிங்க அப்படிங்கிறதுக்கும் தான் என்னது இந்த வீடியோவை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம குரூப் 1 மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை எடுத்துப்போம், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸுங்கிறது குரூப் 2 மெயின்ஸில் இருக்கா சார்? அங்கே பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸுங்கிறதும் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னு சொல்லிட்டு அதில் யார் யாரெல்லாம் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு குரூப் 1 மெயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் குரூப் 2 மெயின்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த யூரோப்பியன்ஸ் யார் யார் அப்படிங்கிறது வரைக்கும் என்ன இருக்குது நமக்கு சிலபஸில் இருக்குது. இரண்டாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரே ஏரியாவில் இருக்கக்கூடிய டாபிக். அந்த கிரே ஏரியா அப்படிங்கிறது அதே வார்த்தைகள் டெலிபரேட்டாக எங்கே இருக்காது, குரூப் 2 மெயின்ஸில் இருக்காது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வார்த்தையுடைய கலோனியலிசம் அண்ட் இம்பரலிசம் அப்படின்னா எப்படி ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டுக்குள்ள வந்து தங்களை கட்டமைச்சாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பொருள்படுது. அப்போ மூணாவது பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பென்ஷன், கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது டாபிக். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸில் அந்த டாபிக் இருக்கான்னு பார்த்தா டிட்டோவா இல்லை. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட அனைத்து வார்த்தைகளுமே எங்கே கவர் ஆகிடுது, இந்த குரூப் 2 மெயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிடுது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், கர்நாடிக் வார்ஸ் அப்படின்ட்டு. இங்கே நான் சில பாயிண்ட்ஸை ரெட் கலரில் சொல்லியிருக்கேன். இந்த ரெட் கலர்ஸை ஏன் சார் மீன் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே டெலிபரேட்டாக இல்லை, அதை குரூப் 2 மெயின்ஸில் டெலிபரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரைட், இன்னமே நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிருவேன். அடுத்து 2 பாயிண்ட்டுமே என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா டிட்டோவாக அங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது. இதை ஃபுல்லுத்தையுமே நம்ம அடிச்சிடலாம், இதை ஃபுல்லுத்தையுமே நம்ம அடிச்சிடலாம். 5th பாயிண்ட்டையும் இங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது, அதனால் இதை 2த்தையும் அடிச்சிடலாம். அடுத்த பாயிண்ட் குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா லீடர்ஸை பற்றி எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குது. ரைட் சார், இந்த டாபிக் இங்கே வந்து டிட்டோவா இல்லை, அதனால் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதும் இல்லை. அடுத்த டாபிக் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அந்த பாயிண்ட் 2 மெயின்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அப்போ இதையும் என்ன பண்ணிடுறோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். அடுத்து குரூப் 1 மெயின்ஸாக இருந்தாலும் சரி குரூப் 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி அங்கே லீடர்ஸை பற்றின ஒரு லிஸ்ட் அவுட் இருக்குது. இங்கே குரூப் 1 மெயின்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் பெசிபிக் அப்படிங்கிறதுனால சில லீடர்ஸை மட்டும் எங்கே பண்ணியிருக்காங்க, இங்கே எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 மெயின்ஸ் தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வீரருமே என்ன கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கிரே கலர் ஷேடை எடுத்துக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், குயிலி, புலித்தேவர், இது எல்லாமே எங்க சார் கவர் ஆயிடும் அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் ரிவோல்ட் அப்படின்னு படிக்கிறோம்ல,
ரிவோல்ட் ஆஃப் பாலிகர், சவுத் இந்தியன் ரெபிலியன், வேலூர் மியூட்டனி. இது எல்லாத்திலையுமே இந்த பாயிண்ட் வந்து கவர் ஆயிடும். ரைட், ஃபர்தரா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த லீடர்ஸை மட்டுமே 3 இதா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இங்க லீடர்ஸ் அப்படிங்கிறது 8th பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 8th பாயிண்ட்ல 1, 8th பாயிண்ட்ல 2, 8th பாயிண்ட்ல 3. இருந்தாலும் உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு குரூப் மெயின்ஸ்ல அந்த டாபிக் டெலிபரேட்டா இல்லை அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணிட்டேன், அதை கிரே கலர் ஏரியாலேயே நான் விட்டுட்டேன். அடுத்து இங்கேயும் அங்கேயும் பொருந்தக்கூடிய தலைப்பு 9வது டாபிக்கை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க என்ன இருக்கோ அதே தான் என்ன இருக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்ப இரண்டத்தையும் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 10th பாயிண்ட்ல என்ன இருக்கு, இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் என்ன இருக்கு குரூப் 2 மெயின்ஸ்லயும் இருக்கு. அப்ப இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 11th பாயிண்டா என்ன பண்றோம் அப்படின்னா, இந்தியன் பெசிபிக்ல இந்த ஹிஸ்டரி டாபிக் 100 மார்க்ஸ் கேட்கறதுனால அதுல எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் இந்தியன் பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய குரூப் 2 சிலபஸ்ல இல்லை. இப்ப திருப்பியும் மேலேந்து கீழே ஒரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட் என்ன, 60% ஆஃப் சிலபஸ் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். நீங்க குரூப் 1 மெயின்ஸை படிச்சாலே சரி, அதுல குரூப் 2 மெயின்ஸ் உள்ளடக்கிடும். குரூப் 1 மெயின்ஸ் நீங்க படிக்கணும்னு தடுமாற்றமா இருக்கீங்க அப்படின்னா தடுமாற்றமே வேணாம். 130 கேள்விகளுக்கு மேல நீங்க குறிச்சிருந்தீங்கன்னா தாராளமா படிங்க. நீங்க படிக்கிறது ஒருபோதும் வீணாகாது. 100 மார்க் அது மெயின்ஸ்ல இருக்குன்னா அதே தலைப்புகள் 40 மார்க்ல குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கு. ரைட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.